இப்ப மாப்பு பாத்தீங்கன்னா வீட பெருக்காமே கிளீன் பண்ணிக்கலாம். கண்ணுக்கு தெரியாது தூசி, மண்ணு, டஸ்ட், ஹேர், முடி எல்லாமே டோட்டலா செக் பண்ணுங்க. அப்படியே இருக்கு. எந்த ஒரு கரையோ பால் எண்ணெய் கொட்ட அறிகுறியே இருக்காது. பாருங்க, ஆல்சைட், லைசால், டோமெக்ஸ், ஹார்பிக் எந்த கெமிக்கல் பாஞ்சுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஒரு பாஞ்சு 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் கேரண்டி. கேரண்டி எது போச்சுன்னா ஃப்ரீயாவே மாத்திக்காது. தரைக்கு மட்டும் வாங்கல, செவரு, கதவு, வால் டைல்ஸ், கிச்சன்ல கபோர்டு, சீலிங் பேன், சிண்டெக்ஸ் கூட கிளீன் பண்ணிக்கலாம். எல்லாமே லைவா காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க பாஞ்சுக்கு எந்த டேமேஜோ தேய்மனம் ஆகாது. ஆக்சுவல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 990 999 ரூபா வரும். இப்ப கம்பெனி சார்பாக 200 ரூபா டிஸ்கவுண்ட் போக 799 799 ரூபாய்க்கு ஒரு 5 வருஷம் உங்களுக்கு வாரண்டி எடுக்கிறோம். அதுபோக நம்ம எம்ஜி சேனல் சொல்லி வரவங்களுக்கு ஒரு மாப்போட ஸ்பாஞ்சு ஒன்று ஃப்ரீயா தரும். இந்த ஸ்பாஞ்சு வெளியே ஒன்னாலே 300 ரூபா வரும். அக்வா மாப் ஒன்று, சரிங்களா? ஒன்று அக்வா மாப்பு. ரெண்டாவது பாத்ரூம் கிளீன் பண்ற 3-in-1 ப்ரஷ். மூணாவது பேன் கை சிலிங் பண்ற பேன் டஸ்டர். நாலாவது பாத்தீங்கன்னா ஆண்டி சிலிக் மேட்டு, சரிங்களா? அஞ்சாவது பாத்தீங்கன்னா மினி மாப்பு. ஆறாவது பாத்தீங்கன்னா கிச்சன் ஸ்பாஞ்சு. ஏழாவது பாத்தீங்கன்னா மேஜிக் எரேசர் ஸ்பாஞ்சு. இந்த 7 ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 1799 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர், தீபாவளி ஆஃபருக்காக கொடுக்குறோம். வணக்கம். நம்ம பாத்தீங்கன்னா அக்வா மாப்னு 25 இயர்ஸா 25 வருஷம் நம்மளே சொந்தமா தயாரிச்சு நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அக்வா மாப், அக்வா என்ற பெஸ்ட் மதுரையில் அவனியபுரம் பைபாஸ் ரோட்ல கிளாட்வே கிரீன் ஷீட்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப மாப்பு பாத்தீங்கன்னா வீட பெருக்காமே கிளீன் பண்ணிக்கலாம். அந்த ஒரு மாப்பு இருந்தா போதும், வீட பெருக்க தேவையில்ல. செவரு, கதவு, வால் டைல்ஸ், கிச்சன்ல கபோர்டு, சீலிங், ஃபேன்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மாப்பு இருந்தா எவ்வளவு கோடி போட்டு வீடு கட்டலாம், அந்த கோடி புது வீடாவே இருக்கும். உங்களுக்கு மாப்பு டெமோவை காமிக்கிறேன். இதே மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் இருக்கு, அதையும் காமிச்சிட்டு உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். நம்ம மாப்பு பாத்தீங்கன்னா ஹார்டா ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்ல இருக்கும், உடையாது, நெளியாது, 5 வருஷம் வாரண்டியோட கொடுக்கும். இதே மாதிரி மாப் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கிடைக்கும். நீங்க நிறைய பேர் எக்ஸிபிஷன்ல பாப்பீங்க, மார்க்கெட்ல பாப்பீங்க. மாப் அலுமினியம், பிளாஸ்டிக்ல போட்டிருப்பாங்க. ஒரு அமுக்காமினா அப்படியே உடஞ்சிடும், தூக்கி அப்படியே போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம மாப்ப மாதிரியே பாத்தீங்கன்னா சும்மா எவர் சில்வர்ல போட்டிருப்பாங்க. சாதாரண இரும்பு தான். பாருங்க, சும்மா அமுக்குறேன், அவ்வளவு சும்மா வச்சவனே உடஞ்சிடும். இவ்வளவுதான் அந்த மாப்பு. இதே தூக்கி போட்டுருங்க. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மாவு போட்டு அமுக்குறேன் பாருங்க, பாருங்க என்னாலும் ஒன்னாகாது. இதை கீழே போடுறேன் பாருங்க, கீழே போட்டாலும் உடையவே உடையாது. என்ன கீழே போட்டாலுமே பாருங்க உடையவே உடையாது, கீழே போட உடையாது. ஃபுல்லா எஸ்எஸ் சைலன்ஸ் வரும், உடையாது, நெளியாது, துருப்பிடிக்காது. இது 5 வருஷம் உங்களுக்கு வாரண்டி. 5 வருஷத்துக்கு எது போச்சுன்னா ஃப்ரீயாவே மாத்திடுறோம். ஃபுல் டைமா பாருங்க, லைவா காமிக்கிறேன் பாருங்க. இது பாருங்க ஹார்டா கல்லு மாதிரி இருக்கும், தொட்டு பாருங்க. இது ஹார்டா கல்லு மாதிரி இருக்கும், அழுத்தி பாருங்க, நல்லா ஹார்டா கல்லு மாதிரி இருக்கும். தண்ணியில ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சீங்கன்னா பாருங்க, இந்த தண்ணியில போட்ட மாதிரி பாஞ்சு நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்ப நம்ம சாதாரண நூல் மாப், 3 மாப்லாம் பாத்தீங்கன்னா தண்ணில டிக் பண்ணி எடுத்தீங்கன்னா டிராப்பா தண்ணி கீழே கொட்டும். இதுல எப்படி 2 வாட் சக் பண்ணும், சக் பண்ற வாட்டர் ஒரு டிராப் கீழே கொட்டாது. என்ன செக் பண்ண கீழே கொட்டவே கொட்டாது. பாருங்க, இப்ப ரிலீஸ் பண்றேன் பாருங்க, இவ்வளவு வாட்டர் இருந்துமே கீழே கொட்டல, ஒரு சிங்கிள் டிராப் கீழே கொட்டல. அப்படிங்கும்போது லைட்டா டிக் பண்ணாலே போது ஒரு ஹால் பிளாக் கிளீன் பண்ணிக்கலாம். பாருங்க பாருங்க, முன்னாடி போனீங்கன்னா தண்ணி எல்லாம் ஒளியே, அதே பின்னால்தான் தண்ணி, குப்பம், மண்ணு, டஸ்ட், வாட்டர், ஹேர் எல்லாமே டோட்டலா அப்படியே உறிஞ்சுக்கிறோம். இப்படியே கிராஸ் ஆகி ஒரு பெரிய ஹாலே கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ண உடனே காஞ்சிடும். எந்த ஒரு ஈரமோ அழுக்கோ கரையேறுவது உங்களுக்கு தெரியாத கலப்பாடல காமிச்சு இப்ப லைவாவே ஃப்ளோர்லயே காமிக்கிறேன் பாருங்க. இப்படியே 1 டைம் டிக் பண்ண வச்சு ஒரு பெரிய ஹாலே கிளீன் பண்ணிக்கலாம். உடனே காஞ்சிடும். எந்த ஒரு ஈரமோ அழுக்கோ கரையேறுவது, உறிஞ்ச டஸ்ட் கீழே கொட்டவே கொட்டாது. எப்ப புளியறீங்களோ அப்ப இந்த லிவரை மேல தூக்குனா அதுவே புளிஞ்சிடும், கைட்டு புளி தேவையில்லை. அதுபோக பாருங்க, வீட பெருக்க தேவையில்லை. என்னதான் 10 விளப்புனாலும் பாருங்க, மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ளோர்லயே இருக்கும். மண்ணை போட்டு காமிக்கிறேன், மாதிரி தூசி மண்ணெல்லாம் இருக்கும். அதே போல குழந்தையோட மைதா மாவு, கோதுமை மாவு, இந்த மாதிரி மாவு ஐட்டம் ஃபுல்லா கொட்டினா கூட அப்படியே ஃபுல்லா எடுத்துட்டு பாருங்க, எந்த மாப்பு எடுக்காது. நீங்க பெருக்கினாலும் இந்த ஃபைன் டஸ்ட் போகவே போகாது. பெருக்கன்னு அவசியமே கிடையாது. இந்த பாருங்க, ஒரே ஒரு ஸ்பிங்கர் தான், ஒரே ஒரு வேலை தான், அடுத்ததே தேவையில்லை. பெருக்கணும் அவசியம். மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி, மண்ணு, டஸ்ட், ஹேர், முடி எல்லாமே டோட்டலா செக் பண்ணும். எந்த ஒரு தூசியோ மண்ணோ முடியோ எதுவுமே இருக்காது. பாருங்க, கைட்டு அந்த எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இருக்காது. எடுத்த மண்ணெல்லாம் பாருங்க, மண்ணு தனியா மாவு தனியா அப்படியே இருக்கும். கீழே கொட்டவே கொட்டாது, ஒரு டிராப்ல கீழே கொட்டாது. எப்ப இந்த லிவரை பிடிச்சி இழுக்கிறீங்களோ அப்பதான் வெளியே வரும். டிக் பண்றேன், டிக் பண்ணிட்டு இந்த லிவரை ஒரு வேலை இழுக்கிறேன், இழுத்தா தான் பாருங்க ஃபுல்லா மண்ணு அங்க போயிடும், எந்த ஒரு மண்ணு இருக்காது. அதே போல நம்ம வீட்டுல இந்த மாதிரி பால், டீ, காபி, ஜாஸ், சாம்பார், குழந்தை யூரின் போயிட்டாங்க, வாமிட் பண்ணா கூட பாருங்க எவ்வளவு பெரிய பால் இருந்தாலும் அந்த வச்சாலே பாருங்க, அதெல்லாம் வச்சாலே பாருங்க அப்படியே வச்சாலே உறிஞ்சுக்கிறேன். பாருங்க அப்படியே ஃபுல்லா இருக்கும் போது எந்த கரை இருந்தாலும் அப்படியே எடுத்து, எந்த ஒரு கரையோ பால் எண்ணெய் கொட்டின அறிகுறியே இருக்காது. ஃபுல்லாவே எடுத்துரு பாருங்க, கொட்டின பால் அப்படியே இருக்கு, கீழே கொட்டவே கொட்டாது. எப்ப புளியறோமோ அப்ப வழி அப்படியே வந்துடும். அப்படியே புள்ளி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இங்க கல்ல காமிச்சுட்ட பாருங்க,
இந்த மாதிரி ஜூஸ் குழந்தைங்க இந்த மாதிரி ஜூஸ் கொட்டினா கூட பாருங்க, ஜூஸ் கொட்டிட்டாங்க. இந்த மாதிரி கலர் கொட்டினாலும் பாருங்க, இந்த மாதிரி கலரோ எது கொட்டினாலும் ஃபுல்லாவே, இந்த மாதிரி கலர் கொட்டினாலும் ஃபுல்லா பாருங்க அப்படியே ஃபுல்லாவே உடைஞ்சிடும். இந்த மாதிரி கலர் கொட்டினாலும் கவலையே பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த மாப்பை எங்க வச்சுக்கணும் அந்த இடத்துல வச்சாலே போறோம், அந்த கரையை அப்படியே எடுத்துடும், ஃபுல்லா எடுத்துடும். ஃபுல்லா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு கரையோ பிசு சமையோ எந்த ஒரு எவ்வளவு ஜூஸ் கொட்டாலும் என்ன கூட அப்படியே ஃபுல்லாவே எடுத்துடும். எந்த ஒரு கரையும் இருக்காது, அப்படியே ஃபுல்லாவே எடுத்துடும் பாருங்க. அப்படியே ஃபுல்லா எந்த ஒரு கரை இல்லாம அப்படியே ஃபுல்லாவே எடுத்துடும். ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா கரையை ஃபுல்லாவே எடுத்துரும். எல்லா கரையுமே எடுத்துரும். எந்த ஒரு கரை தான் அப்படி கரையை ஃபுல்லாவே எடுத்துரும். எடுத்த கரையை அப்படி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க அந்த கரை ஃபுல்லா இங்க இருக்க, கீழே கொட்டவே கொட்டாது. எடுத்து அப்படி ஈஸியா புழிஞ்சுக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாவே புழிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஃபுல்லாவே புழிஞ்சுக்கலாம். எல்லா கரையும் அப்படியே புரிஞ்சுக்கிறோம் பாருங்க. எடுத்தாச்சு, எந்த ஒரு கரைப்பட்ட அறிகுறியுமே இருக்காது, அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். ஒரு மாப்போட லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டி கொடுத்துரும். வேரியபிள் டேக் ஆஃப் பாருங்க, ஃபயர் பண்ணி காமிக்கிறோம். நீ ஆசிட், லைசால், டாமேக்ஸ், ஹார்ட்பிக் எந்த கெமிக்கல் போடாலுமே பாஞ்சுக்கு டேமேஜோ தேய்மனமாக வேரியபிள் டேக் ஆஃப் பாருங்க, ஃபயர் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. ஆசிட், லைசால், டாமேக்ஸ், ஹார்ட்பிக் எந்த கெமிக்கல் பாஞ்சு ஒண்ணுமே ஆகாது. ஒரு பாஞ்சு 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் கேரண்டி. கேரண்டி எது போச்சுன்னா ஃப்ரீயாவே மாத்திக்காது. தரைக்கு மட்டும் வாங்கல, செவரு, கதவு, வால் டைல்ஸ், கிச்சன்ல கபோர்டு, சீலிங் பிளான், சிண்டெக்ஸ் கூட கிளீன் பண்ணிக்கலாம். எல்லாமே லைவா காமிக்கிற பாருங்க. பாருங்க பாஞ்சுக்கு எந்த டேமேஜோ தேய்மனமாகாது. இதுல எவ்வளவு ஹைட்டை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இங்க பாருங்க இந்த மாதிரி செவர் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி செவர்லாம் நீட்டா கிளீன் பண்ணலாம். செவரு, கதவு, வால் டைல்ஸ் எல்லாம் ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். உள்ளவங்க கபோர்டே காமிக்கிற மாதிரி கபோர்டே ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். கபோர்டு, உட்டன் டோர் எல்லாம் ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். ஹைட் நீங்க எவ்வளவு இந்த மாதிரி டைல்ஸ் கூட ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் டைல்ஸ், பாத்ரூம் டைல்ஸ் ஈஸியாவே ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் மாடலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சிண்டெக்ஸ் கிளீன் பண்றது கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணுவீங்க. டேங்க் மேல இருக்கும், அதை கிளீன் பண்றதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து கிளீன் பண்ணுவீங்க. உள்ளாரங்க தேவையில்ல, தண்ணியை திறந்து விட்டுருங்க. அதில் ஆசிட்டோ பிடிச்சி தண்ணி தர ஒரு பைப் வைக்கிற பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு தண்ணி இருக்கும். நல்லா இருந்து 5ல இருந்து ஒரு 10 எடுத்து தண்ணி உள்ளாரங்க தேவையில்லை. இந்த மாப்பு அப்படி வச்சாலே போதும், அதுவே உறிஞ்சுக்கிறோம் பாருங்க. அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது அடியுள்ள பாசம், மைனூட்டஸ், சால்ட் வாட்டர், சட் பண்ற வாட்டர் கீழே கொட்டவே கொட்டாது. அப்படியே கொண்டு போய் 4 டைம் டேங்கே கிளீன் பண்ணிக்கலாம். ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் கேரண்டி. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் தான், உடையாது, நெளியாது, துருப்பிடிக்காது, கட்டாகாது. 5 இயர்ஸ்க்கு இது போச்சுன்னா ஃப்ரீயாவே வந்துடும். அக்சுவல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 990 999 ரூபா வரும். கம்பெனி சார்பாக 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக 799 799 ரூபாய்க்கு ஒரு 5 வருஷம் உங்களுக்கு வாரண்டி எடுக்கிறோம். அதுபோக நம்ம எம்ஜி சேனல் சொல்லி வரவங்களுக்கு ஒரு மாப்போட ஸ்பாஞ்ச் ஒன்று ஃப்ரீயா தரும். இந்த ஸ்பாஞ்ச் வெளியே ஒன்னாலே 300 ரூபா வரும். 799க்கு ஒரு மாப்பு, ஒரு மாப்போட ஸ்பாஞ்ச் ஒன்று ஃப்ரீயா தரும். 5 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டி வரும். வாரண்டி எது போச்சுன்னா ஃப்ரீயாவே மாத்திக்கலாம் பாருங்க. இப்ப மாப்பு மட்டும் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இப்ப நம்ம தீபாவளி ஆப்பர்னா ஒரு 6 ப்ராடக்ட் காம்போ ப்ராடக்ட் மாதிரி போடுறோம். 6மே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அந்த 6 ப்ராடக்ட் இருந்தா உங்க வீட்டுல எல்லா பிளேஸ், ஏசில இருந்து கபோர்ட்ல இருந்து கார் வரைக்கும், சோபா, கொசுவலமா கூட கிளீன் பண்ணிக்கலாம். இந்த 6 ப்ராடக்ட் பாருங்க, பிடிச்சிருந்தா காம்போ ப்ராடக்டே வாங்கிக்கலாம். காம்போ ஆஃபர் பாத்தீங்கன்னா தனித்தனியா வாங்கினீங்கன்னா 2390 ரூபா வரும். காம்போ வாங்கும்போது 1799 ரூபா, 1799க்கு 6 ப்ராடக்ட் கொடுக்கும். அதுவும் மாப்போட ஸ்பாஞ்ச் ஒன்று ஃப்ரீ. இந்த 6 ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஒரு மேஜிக் எரேசர் பாஞ்ச், செவத்துல கரப்பட்டு கிளாஸ் எரசி மொத்தம் 7 ஐட்டம் வரும். 7 ப்ராடக்ட் உங்களுக்கு ஆஃபர்ல கொடுக்கும். கொஞ்சம் பாருங்க, லைவ் எல்லா ப்ராடக்ட் காமிக்கிற பாருங்க. பாத்ரூம் பிரஷ் 2வது ப்ராடக்ட் பாத்ரூம் பிரஷ். நம்ம பாத்ரூம்ல குளிக்கும் போது உப்பு கரை, சால்ட் கரை அங்கங்க சொரா இருக்கும். அதை நீங்க பாஸ் பண்ண விட்டீங்கன்னா 1 மாசத்துல பாத்ரூம் சால்ட் பிடிச்சிடும். அது பாருங்க, 2 பிரஷ், நல்ல ஷார்ப்பான பிரஷ், ஒரு வைப்பர் கொடுத்துரும். நீங்க தேய்க்கும் போது பாத்தீங்கன்னா உப்பு கரெல்லாம் அப்படியே ஃபுல்லா எடுத்துரும். அப்படியே லைவ் அப்படி திரும்ப வைப்பரை வச்சு ஃபுல்லாவே திரும்பிக்கலாம். இது 360ல திரும்பிக்கலாம். எல்லா கார்னர்ல எஜ்ஜிலையும் கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்னர்ல எஜ்ஜில கிளீன் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ராடக்ட். 2வது ப்ராடக்ட் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் தான், உடையாது. பாத்ரூம் உப்பு கரை, சால்ட் கரை, இந்த செவத்துல டைல்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பா எல்லாரும் வீட்டு இருக்க வேண்டியது. அது 3வது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது வந்து சீலிங் ஃபேன் பாருங்க. இது பாத்தீங்கன்னா 1 அடி தான் இருக்கும். நம்ம ஏசி, லேப்டாப், கொசு வலையெல்லாம் ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். இதை பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹைட்லாம் பாருங்க, இப்படி 11 அடி ஹைட் இழுத்துக்கலாம். உட்காந்துக்கிட்டே ஃபேன்லாம் தெரிச்சுக்கலாம் பாருங்க. பாருங்க, உட்காந்துக்கிட்டே ஃபேன்ல ஒட்டோட அப்படியே கிளீன் பண்ணிக்கலாம். அதே போல கார்னர், சவுத்ல டஸ்ட்லாம் அப்படி ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். மாதிரி ஒட்டோட ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். 4வது ப்ராடக்ட் ஆன்டி ஸ்லிப் மேட். எல்லாரும் மேட்டும் இருக்க வேண்டியது. பாருங்க, பாத்ரூம் வரும்போது சாதாரண நடந்தீங்கன்னா வலிக்கு விட்டுருவாங்க. இந்த மேட் வழுக்கவே வழுக்காது, கிரீப்பா ஒட்டிக்கிறோம். காலில் ஈரத்துல அப்படியே ஒழிஞ்சுக்கலாம். என்ட்ரன்ஸ்லயும் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பாலை ஊத்தி காமிக்கிறேன். பாலை ஊத்துன செகண்ட்ல உறிஞ்சிடும் பாருங்க. பாருங்க, பாலை ஊத்துற அந்த செகண்ட்ல உறிஞ்சிடும். அந்த செகண்ட்ல அப்படியே ஃபுல்லாவே உறிஞ்சிடும். அதே மாதிரி ஃபுல்லாவே எவ்வளவு பால்னா அப்படி ஃபுல்லா பாருங்க, அப்படி ஊத்த உறிஞ்சிடும். அது பாத்தீங்கன்னா ஆசிட் பிறப்பு. இதை அடிச்சு துவைச்சாலும் ஒண்ணாகாது. பாருங்க, இதை அடிச்சு துவைச்சாலும் ஒண்ணாகாது. அதுவே பாருங்க, ஃபயர் ப்ரூஃப் தனி, ஆசிட் கெமிக்கல், எந்த கெமிக்கல் போட்டாலுமே மேட்டுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஃபயர் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்க. ஃபயர் பண்ணாலும் ஒண்ணாகாது. பாருங்க, ஃபயர் பண்ணாலும் ஒண்ணாகாது. ஒரு மேட் 3 வருஷம் வரும். 3.5M கிரீப்பா இருக்கு. 4வது ப்ராடக்ட் பாருங்க. 5வது ப்ராடக்ட் பாருங்க.
நெக்ஸ்ட் ப்ராடக்ட் 5வது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது மினி மாப். கிச்சன் குயின் வாங்க. மினி மாப் வந்து கார் கிளாஸ், கிச்சன்ல கபோர்டு ஒர்க்கு, டைனிங் டேபிள், கிளாஸ் ஸ்டோரி எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். பாருங்க இது சும்மா மூடி நினைக்காங்க, அப்படி விட்டாலே போயிடும். இந்த மாதிரி கிச்சன் மடையில அப்படி ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் மடை கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ்ல அப்படி ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். கிளாஸ்ல அப்படி ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கபோர்டு இருக்கு இல்லைங்களா, கபோர்டுமே நீட்டா கிளீன் பண்ணிக்கலாம். அதே போல பாப்பா ஊத்தி காப்பிடுறோம் பாருங்க. பாலும் எதை கொட்டினா கூட அப்படியே ஃபுல்லா உறிஞ்சிருப்பாங்க. பால் என்ன கொட்டாலுமே பாருங்க அது அப்படியே உறிஞ்சிடும். பாலோ டீயோ என்ன கொட்டாலுமே பாருங்க அந்த இடத்துல அப்படியே வச்சாலே போதும். மாப்பிளையே பாத்தீங்கன்னா மினி மாப்ட அப்படி வச்சாலே உறிஞ்சிடும். என்ன கொட்டிருக்கோ அப்படி ஃபுல்லாவே எடுத்துரும். பாலோ எண்ணெய் கரை, பாத்ரூம்ல இருக்கிறது எண்ணெய் கரை, சால்ட் கரை அப்படி ஃபுல்லா கிச்சன் மாடியில் இருக்கிறதுலாம் அப்படி ஃபுல்லாவே எடுத்துரும். பாருங்க அப்படி ஃபுல்லாவே எடுத்துரும். எந்த ஒரு கரையும் இருக்காது. எடுத்தது கீழே கொட்டவே கொட்டாது. அப்படி நீட்டாவே புரிஞ்சுக்கலாம். 6வது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மேஜிக் ஸ்பாஞ்ச். மேஜிக் ஸ்பாஞ்ச் கிச்சன்ல இருக்க எல்லார் வீட்டுல இருக்க மேஜிக் ஸ்பாஞ்ச். இது பாத்தீங்கன்னா பாருங்க சும்மா பாஞ்சு நினைக்காங்க, திக் பண்ணாலே பாத்தீங்கன்னா எப்படி 1/2 லிட்டர் தண்ணி அப்படி உறிஞ்சுக்கிறோம். உறிஞ்ச தண்ணி பாருங்க கீழே கொட்டவே கொட்டாது. இப்ப புளியரும் பாருங்க என்ன புரிஞ்சாலும் அதே ஷேப்புக்கு வந்துடும். என்ன ஷேப்ல புரியாது அதே ஷேப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி கிச்சன் மேடை, கிச்சன் நல்லா அப்படி ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். என்ன கரை இருந்தாலும் அப்படி ஃபுல்லாவே கரையெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கலாம். அதே போல பாருங்க என்ன கரையில மட்டும் அந்த மாதிரி பால் டீ கொட்டினாலும் அந்த கரையெல்லாம் அப்படி ஃபுல்லா வச்சிரும் பாருங்க. அப்படியே வைக்கிறேன், அப்படி வச்சாலே அப்படி உறிஞ்சிடும். சுட சுட கொதிக்க கொதிக்க கொட்டினாலும் பாலோ டீயோ எண்ணெயோ என்ன கொட்டாலுமே அப்படி ஃபுல்லா எடுத்துரும். பாருங்க இது கிச்சன் மேஜிக் ஸ்பாஞ்ச். இது பேர் மேஜிக் ஸ்பாஞ்ச். எல்லா இடத்துலும் இது எப்ப புளியறீங்களோ அப்ப புளிஞ்ச அந்த பால்லாம் அப்படி ஃபுல்லாவே வந்துடும். வந்துடும். இது ஃபயர் ப்ரூஃப் தான். இதுவும் ஃபயர் ப்ரூஃப் தான், அதுவும் ஃபயர் ப்ரூஃப் தான். ஸோ அந்த 6 ப்ராடக்ட் வாங்கும்போது தனித்தனியா 2300 கிட்ட வரும் சார். இப்போ நீங்க காம்போ வாங்கும்போது 1799 ரூபாய்க்கு 1799 கொடுக்குறோம். மாப்பு வேணா தனியா வாங்கிக்கலாம். இந்த 6 ப்ராடக்ட் வேணா கூட நீங்க சேர்த்தே வாங்கிக்கலாம். நீங்க 6 ப்ராடக்ட் காம்போ வாங்கும்போது இன்னொரு காம்ப்ளிமெண்ட் தரோம் சார். தீபாவளி அப்புறம் இந்த மேஜிக் எரேசர் பஞ்ச். மேஜிக் எரேசர் பஞ்ச் என்னன்னு கேக்குறீங்களா? லைவ் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஒரு செகண்ட். நம்ம செவுத்துல பாத்தீங்கன்னா இது பிரம்மண்ட் மார்க்கர். இந்த மார்க்கர் அழிச்சாலுமே அழிச்சு பாருங்க, அழிச்சாலும் போகாது. நீங்க அழிச்சாலும் போகாது. வெறும் தண்ணியில தான் அந்த பாஞ்சை காமிச்சிருக்கேன். இதை தேய்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கரையை அப்படியே ஃபுல்லா எடுத்துரும். பாருங்க அவ்வளவுதான். இந்த கரையை அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். இது கரையில மட்டும் இல்ல, சவுத்துல மட்டும் இல்ல, இந்த மாதிரி சுவிட்ச் போர்ட்ல இருக்க கரை, இந்த மாதிரி பெயிண்டிங் கரை, கிளாஸ் ஸ்டோர்ல இருக்கிற கடையெல்லாம் இல்லை. இந்த மேஜிக் எரேசர் பாஞ்சு ஒரு ஃப்ரீயா வரும். அக்வா மாப் 1 சரிங்களா? 1 அக்வா மாப். 2வது பாத்ரூம் கிளீன் பண்ற 3-in-1 பிரஷ். 3வது பேன் கை சிலிக் பண்ற பேன் டஸ்டர். 4வது பாத்தீங்கன்னா ஆண்டி சிலிக் மேட் சரிங்களா? 5வது பாத்தீங்கன்னா மினி மாப். 6வது பாத்தீங்கன்னா கிச்சன் ஸ்பாஞ்சு. 7வது பாத்தீங்கன்னா மேஜிக் எரேசர் பாஞ்சு. இந்த 7 ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 1799 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர், தீபாவளி ஆஃபருக்காக கொடுக்குறோம். இது தீபாவளி வரைக்கும் தான் ஆஃபர். 1799 ரூபாய்க்கு 7 ப்ராடக்ட். மாப்பு, மேட்டு, சீலிங் ஃபேனு, பாத்ரூம் கிளீன் டஸ்டர், மினி மாப்பு, மேஜிக் ஸ்பாஞ்சு, எரேசர் பாஞ்ச். இந்த 6 ப்ராடக்ட் 7 ப்ராடக்ட்டும் காம்போல வந்துடும். உங்களை நேரத்துக்கு எங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா நேராக வந்து வாங்கிக்கலாம். மதுரை அவனியபுரம் பைபாஸ் டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஷோரூம் இருக்கு. டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்ல கிளாட்வே கிரீன் சிட்டில 17th அவனியில P28 டோர் நம்பர். டைரக்டா முதல்ல வந்து ஓனாலும் வாங்கிக்கலாம். நீங்க ஆல் ஓவர் இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இந்த நம்பருக்கு அட்ரஸ் கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கால் பேசினாலும் வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் கொடுங்க. கொரியர்ல வரும்போது எந்த டேமேஜ் வராது. எங்களை பொறுத்தல ஒரு கஸ்டமர் நீங்க வாங்கினா 100 பேருக்கு ரெஃபர் பண்ண மாதிரி எங்க ப்ராடக்ட் இருக்கும். எல்லாமே எங்க ஓன் ப்ராடக்ட். எல்லாத்துக்கும் வாரண்டி இருக்கு. எது போச்சுன்னா ஃப்ரீயா மாத்திக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா? கொரியர்லாம் ஃப்ரீ தான். 1799 ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா வந்துடும். ஓகே, தேங்க்யூ.